ஞானமும் கதிரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி, சக்தி இவங்க 2 பேரும் சரி, வீட்ல இருக்கிற எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா மிட்நைட்ல நம்ம கரிகாலனை எழுப்பி, அவங்களுடைய ரூம்ல அன்னம் சம்மந்தப்பட்ட என்னென்ன ஆதாரங்கள் அவங்க கையில இருக்கோ, அது எல்லாத்தையும் "நீ போய் எடுத்துட்டு வந்துரு. வீட்ல இப்ப தான் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் தூங்கிக்கிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில தான் அண்ணனுக்கு வந்து எதிரான ஆதாரங்கள் எல்லாம் அவங்க கையில வச்சிருப்பாங்க. நீ போய் எடுத்துட்டு வாடா" அப்படின்னு சொல்லி நம்ம கரிகாலனை அனுப்புறாங்க. "என்னய்யா நீங்க இந்நேரத்துக்கு என்ன அனுப்புறீங்க? நீங்களே போய் எடுத்துட்டு வர வேண்டியது தானே." "நான் போமாட்டேன். நான் மாட்டிக்கினேன்னா என்ன பண்ணுவேன்?" அப்படின்னெல்லாம் சொல்லி பயந்தாரு. ஒரு வழியா அவன சமாளிச்சு முகம் தெரியாத அளவுக்கு டவலையெல்லாம் முகத்துல கட்டி அனுப்பி வச்சாங்க நம்ம கதிரு. அப்படி இருந்தும் நம்ம கரிகாலன் போகும்போதே கீழே தடுக்கி விழுந்து எழுந்து தான் போனான். போயிட்டும் அமைதியா தேடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம ஜனனியோடைய ஹேண்ட்பேக் கிடைச்சது. பக்கத்திலேயே ஒரு டம்ளரும் இருந்தது. அந்த ஹேண்ட்பேக்கை எடுக்கும்போது டம்ளர் கீழே விழுந்ததும் சத்தத்துல முழிச்சு பார்த்த நம்ம சக்தியும் ஜனனியும் வந்து "யார்ரா இவன்?" அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலனை தூக்கி இடுப்பு மேலே உட்கார வச்சுக்கிட்டு வெளியில் வந்து போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தி எடுத்துட்டாங்க. நான் தாயா அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பாடு போடுறான் கரிகாலன். அதுக்கப்புறமா தான் கீழே இருந்து ஞானமும் கதிரும் வராங்க. "அவன் மாட்டிக்கிட்டான், வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. "தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருப்பான், இப்போ அதுக்கு என்ன நீங்கள் எதுக்காக அவனை இப்படி போட்டு அடிக்கிறீங்க? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், புருஷன் பொண்டாட்டி ராத்திரியில் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கீழே தான் கிச்சன் இருக்குது, கீழே இருந்து மேலே ஏறி வந்து அவனுக்கு தண்ணி குடிக்கணும்னு தோணுதா அப்படின்ற அளவுக்கு நம்ம ரேணுகா, நந்தினி இவங்க எல்லாரும் சரியான கேள்வியை கதிரையும் ஞானத்தையும் பார்த்து கேட்குறாங்க. ஆனால் அப்போதைக்கு அந்த பிரச்சனையை வந்து பெருசு பண்ணாத சமாளித்து விட்டுடுறாங்க. மறுநாள் தலை தீபாவளி உங்கள் பிள்ளைக்கும் தான் உங்கள் பேரனுக்கும் தான் இருக்குது, மூத்த பேரன். அவனும் கல்யாணம் பண்ணி விட்டு வந்திருக்கான். இந்த வீட்டில் எல்லாரும் நினைக்கிறோம் கொண்டாடணுன்னா நீங்கள் அதைத்தானே முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி நம்ம விசாலாட்சியை கேள்வி கேட்குறாங்க.